ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் லேயரில் எப்படி வந்து ஒரு பேர்ல் யூஸ் பண்ணி மாலை மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் இன்விசிபிள் செயினாக கொஞ்சமாக ஒரு சிங்கிள் பெண்டன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் டபுள் லேயராக. ஸோ அது மாதிரி வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து பேர்ல் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஓவல் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து கனெக்டட் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 லூப் போடுற மாதிரி இருக்குது இல்லையா, அதே மாதிரி 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் 3 லேயராகவும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. 3 அதாவது லூப் மாதிரி நம்ம வந்து கியர் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் 3 லேயராகவும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இல்லை அதில் வந்து சிங்கிள், அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் பார்ட்டில் வந்து நம்ம அது வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து நம்ம வந்து இது மாதிரி கியர் ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கியர் ஒயரில் ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து நான் கொஞ்சம் லென்த்தியாக கியர் ஒயர் எடுத்து வந்து ஒரே ஒரு கியர் லாக் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய மீது இருக்கிற பிசிறு பார்ட்டில் நம்ம வந்து பீடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசிறு பார்ட்டும் கழுத்தில் வந்து குத்தாது. ஸோ நான் இப்போ வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பேர்ல் பீடு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து இப்போ எனக்கு பிந்தி பால்ஸு, நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் வர மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சும்மா கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் மேக் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிறிஸ்டல் பீட் வந்து ஒரு 7 போல் வர மாதிரி நான் வந்து நான் எடுத்து கோத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேக் பண்ணுற லைன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கீழே வரப்போகுது. இதுக்கு மேலே வரக்கூடிய லைன் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து வரப்போகுது. இதை விட கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிறிஸ்டல் பீடு வந்து சென்டரில் வர மாதிரி கொத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு தான் கொத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த அளவுக்கு தூரமாக கொத்துக்கணுமோ கொத்துக்கலாம். அல்லது வந்து நீங்கள் சைடில் கூட வரணும் அப்படின்னு நினச்சிங்களா கூட இந்த கிறிஸ்டல் பீடை வந்து சைடில் கூட வர மாதிரி கூட நீங்கள் கொத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேயும் வந்து நம்ம பேர்ல் பீடு வச்சு கோத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இன்னொரு கனெக்டர், அதாவது 3 லூப் இருக்கிற மாதிரி இன்னொரு கனெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டரில், அதாவது ஃபஸ்ட்டு லூப்பில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லாஸ்ட்டாக நம்ம கோத்துக்கிறதுல வந்து இப்போ எப்படின்னா லாஸ்ட் லூப்பில் வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து நம்ம செயின் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு கனெக்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லூப்பில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் போட்டு கியர் ஒயரில் செக்யூர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேர்ல் பீடு நான் கோர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண லேயரோட சின்னதாக வரப்போகுது. ஸோ எந்த இடத்துல வந்து எது வரை நீங்கள் பேர்ல் பீடு கோர்க்கணும், எதில் வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டல் பீடு கோர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்து வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடம் வர நான் பேர்ல் பீடு வந்து கோர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீடு நான் எத்தனை போட போகிறேன்னா 3 தான் போட போகிறேன். கீழே வந்து ஒரு 7 போட்டிருக்கேன், மேலே வந்து நான் வந்து ஒரு 3 தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கோத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைட்லேயும் வந்து பேர்ல் பீடு வந்து கோத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கனெக்டரில் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எங்கெங்கே கோத்துக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேர்ல்ஸ் எல்லாம் வந்து டர்ன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி, அந்த லைன் வந்து டர்ன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் கியர் லாக் போட்டு செக்யூர் பண்ணும்போது கொஞ்சம் பீட்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கியர் ஒயரை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்து இன்விசிபிள் செயின் வந்து அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக வந்து இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கனால இப்போ கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டேன். ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். இப்போது நம்ம பேக்கில் வந்து செயின் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ரோப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம அந்த கனெக்டரில் சின்னதாக வந்து லூப் கொடுத்துருப்பாங்க, அந்த லூப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கில் இருக்கக்கூடிய ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது செயின் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் ரோப்லேயும் ஒரு லாப்ஸ்டர் ஹூக் இருக்கும், அந்த லூப் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சாரீ வியர் பண்ணிக்கும்போது கூட பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டலையும் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.